குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவென்னமக. இன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 ஆரம்பமாகும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான ஜோதிட ஆய்வுகள் என்ன கூறுகிறது என்பதை ஆராய்வோம். அதாவது 54வது ஆட்டமாக பிபிகேஎஸ் எல்எஸ்ஜி அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன அப்படின்னு சொல்லலாம். கிரக நிலைகளை ஆராயும் போது சந்திரன் ஆயிலம் நட்சத்திரத்திலும், செவ்வாய் பகவான் பூச நட்சத்திரத்திலும், புதன் பகவான் ரேவதி நட்சத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இது முற்றிலும் ஜோதிட ஆய்வுகளின் மூலமாக தொகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பிபிகேஎஸ் அணி பொறுத்தவரையில் பி சிங், எஸ் ஐயர், பி ஆர்யா, ஜான்சன், ஓமர்ஜி, சாவ்லா, ஏ சிங் இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. எல்எஸ்ஜி அணி பொறுத்தவரையில் பூரான், பதோனி, மார்க்ரம், எம் யாதவ், ஏ கான், பிசோனி இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலர் தான் அதிகமாக ட்ரீம் லெவல் ஆடுறவங்க போட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஆயில்யம் நட்சத்திரம், அதனால் ஆல்ரவுண்டர்களுக்கும் பவுலர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மேட்சை போட்டாங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எந்த அணி டாஸ் வின் பண்ணும் அப்படின்னா இதில் தான் ஒரு சிக்கலான ஒரு முடிவு எடுப்பதற்கு ஒவ்வொரு நாளில் என்ன ஆகும்னா, 2 ஜாதகங்களும் கேப்டன்களின் ஜாதகங்களை ஆராயும் போது ரெண்டுமே சமபலம் உள்ள அணிகளாக, சமபலம் உள்ள கேப்டன்களாக வந்து விடுகிறார்கள். அப்போது இது அந்த 2 பேரில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை கணிப்பதில் அதிக சிக்கல் ஏற்பட்டு விடுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வெற்றி வாய்ப்புகள் யாருக்கு அமையும் அப்படின்னு சொன்னாக்க, சொல்லும்போது இந்த இம்பேக்ட் பிளேயர் என்பதும், இப்போ நாம் மேற்கூறிய விஷயங்கள் வீரர்களின் பட்டியலை சொல்லும்போது இந்த வீரர்களில் யார் வேணாலும் எடுத்து வெளியே அனுப்பிடலாம், புதுசாக கொண்டு வரலாம், களத்தில் புதுசாக ஒரு வீரரை கொண்டு வரலாம். அந்த ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வெற்றி வாய்ப்புகள் நிச்சயிக்கப்படுவதிலே சிக்கல்கள் ஏற்பட்டு விடுகிறது. அப்போ என்ன ஆகும், ஜோசியர் சொன்னார் எல்லாம் எதிர்மறையாக நடந்துருச்சு, அவரை தான் வெற்றி பெறுவார்னு சொன்னார், இவர் வெற்றி பெற்றுட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துவிடும். அது ஏன் எதனால் அப்படின்னா, எல்லா பதிவும் ஒவ்வொரு பதிவிலும் இது சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தேவையான வீரரை தேவையான நேரத்திலே களத்தில் இறக்குவதற்கு கேப்டனுக்கு பவர் உண்டு. அந்த முறையில் எதிர்பார்க்க முடியாத ஒரு வீரரை திடீர்னு களத்தில் இறக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடுகிறது. அதனால் ஆட்டத்தின் நிலைமை மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அப்போது இந்த பிபிகேஎஸ் எல்எஸ்ஜி அணிகளின் கேப்டன்களின் ஜாதகங்களை ஆராயும் போது 2மே சமபலம் உள்ள அணிகளாக திகழ்கிறது. அப்போது சுய ஜாதகத்தையும் ஆராய்ந்து அதிலே எல்எஸ்ஜி அணியின் டாஸ் வின் பண்ணக்கூடியதாக இருக்க அதிக சாத்தியக்கூறுகள் உண்டு. எவ்வளோ சதவிகிதம் அப்படின்னா, ஒரு 50% எல்எஸ்ஜி அணி டாஸ் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் எந்த அணி ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுக்கிறதோ அந்த அணி இன்றைக்கு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜாதக நிலைகளும் அணிகளின் பலன்களும் எந்த நிலைமையிலே உண்டு அப்படின்னு சொல்லலாம்.